லூக்கா எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். ஆமென். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். நல்ல இருதயம், பொல்லாத இருதயம் என்று இந்த ரெண்டு இருதயத்தை குறித்து இங்கே வேதம் சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா. குட் ஹார்ட், பேட் ஹார்ட். அப்போ ஹார்ட்லேயே ரெண்டு வெரைட்டி இருக்குது. ஹல்லேலூயா. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஹார்ட்டில் ரெண்டு வெரைட்டி இருக்குது. குட் ஹார்ட், பேட் ஹார்ட். குட் ஹார்ட்டிலிருந்து என்ன வரும்? குட் திங்ஸ் வரும். பேட் ஹார்ட் ஆர் விக்கெட் ஹார்ட்லேருந்து என்ன வரும்? ஈவில் திங்ஸ் வரும். ஆமென். ஸோ ஒரு மரம் தன்னுடைய கனியினாலே அதை நாம் கிரகித்து கொள்ளலாம். we can identify a tree by its fruit. hallelujah. ஸோ கனியை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு மாங்காய் மரத்தில் ஆப்பிள் வராது, ஒரு ஆப்பிள் மரத்தில் மாங்காய் வராது. ஸோ எந்தெந்த மரம் அதனுடைய கனியை வைத்து நாம் புரிந்து கொள்ள முடியும் அந்த மரத்தின் தன்மை. ஆமென். அதே போல் ஒரு மனிதன் நல்ல இருதயம் உடையவனாக இருக்கிறானா அல்லது பொல்லாத இருதயம் உடையவனாக இருக்கிறானா என்பதை நாம் அவனோடு இருக்கும் பொழுது முக்கியமாக அவனுடைய நாவிலிருந்து வருகிற வார்த்தையை வைத்து நாம் கண்டுபிடித்து விட முடியும். ஆமென். ரொம்ப நேரம் தேவையில்லை. ஒரு 10 நிமிஷம் ஒரு நபர்கிட்ட பேசினா அந்த மனிதனுடைய உள்ளான இருதயத்தை அவனே அறியாமல் பேசிடுவான். அப்போ நாம் அந்த மனிதனை குறித்து தெரிந்து கொள்ள முடியும். ஆமென். அப்படிதான் பொதுவாக நம்மாலே கிரகிக்க முடியும். ரொம்ப நாள் என்ன பண்ண முடியாது, நாம் அதை மறைக்க முடியாத இருதயத்திலே. ஹல்லேலூயா. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க பிரியமானவர்களே. ரொம்ப நாள் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் என்ன பண்ண முடியாது, மறைத்து கொள்ள முடியாது. உங்கள் இருதயம் எப்படியோ அதை நீங்கள் வெளிப்படுத்தி தான் ஆகுவீர்கள். யூ வில் ரிவீல் அபவுட் யுவர் ஹார்ட் வித் யுவர் ஓன் மவுத். ஹல்லேலூயா. அப்போ இருதயம் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு இங்கே போதிக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க உங்கள் இருதயத்திற்கு? இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவங்க எண்ணெய் கூட இன்றைக்கு ஒளிவு மர எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஆலிவ் ஆயிலை தான் யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். எதுக்கு சொல்லுங்கள்? எதுக்கு ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க? ஹார்ட்டுக்கு நல்லது. இந்த மாம்சமான இருதயத்தை காப்பாற்றுவதற்கு, இது நன்றாக இயங்குவதற்கு ஆலிவ் ஆயிலில் தான் சமைக்கிறாங்க. நிறைய ஹோட்டலில் கூட போனீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ இருக்கிற எல்லா ஹோட்டலில் எப்படியே அந்த மேலேயே எழுதியிருக்கிறா. என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஆலிவ் ஆயிலில் நாங்கள் சமைக்கிறோம், அதனால் உங்களுக்கு எந்த சரீரத்தில் உங்களுக்கு எந்த வியாதி வர வாய்ப்பு கிடையாது, அதனால் இங்கே தைரியமாக இங்கே சாப்பிடலாம் என்று சொல்லி தான் அட்வர்டைஸே பண்ணுறாங்க. ஹோட்டலில் போனால் கூட அந்த கீழே ஒரு பேப்பர் வைக்கிறாங்களே, அந்த பேப்பர்லேயே தெளிவாக எழுதியிருக்கிறான். நான்லாம் படிக்கிறது பாருங்கள் சில வேளையில். அவ்வளோ தெளிவாக மென்ஷன் பண்ணுறான், இந்த ஆயிலில் தான் நாங்கள் குக் பண்ணுறோம், ரீயூஸ் கூட நாங்கள் பண்ணுறது கிடையாது, உங்களுடைய இருதயத்திற்காக. ஆமென். அப்போது நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு ஆர்கன், உங்களுடைய மாம்சத்தில் இருக்கிற ஒரு ஆர்கனுடைய ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங்க்கு இந்த உலகம் இவ்வளோ ப்ரிகாஷன்ஸ் எடுக்கும் பொழுது கர்த்தராகி இயேசு சொல்லுகிறார், இதோடு நீங்கள் வெறும் ஒரு 80-90 வயசு வழியும் தான் வாழ போகிறீங்க. ஆனால் உங்களுடைய உள்ளான மனிதன் தான் இருதயம் என்று வேதம் சொல்லுகிறது. Your inner man is the heart about which God is speaking in the word of God. Hallelujah. அப்போ உங்கள் உள்ளான மனிதனை நீங்கள் எப்படி பாதுகாக்க வேண்டும், நீங்கள் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையினுடைய நிலைமை உங்கள் உள்ளான உள்ளத்தை வைத்து தான் இருக்கிறது, உங்கள் உள்ளான மனிதனை வைத்து தான் இருக்கிறது. Your life is determined by your heart. Your life is determined by your inner man. What determines your life is your heart. Hallelujah. சரி, வாசிப்போம் பாருங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இதை குறித்து சாலமன் ஞானி என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். எல்லா காவலோடும், கவனிங்க, இது ரொம்ப முக்கியம், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்குள். என்ன சொல்றாரு சாலமன்? ஒரு ஞானி பேசுகிறாருங்க, ஒரு சாதாரண மனுஷன் பேசல, ஒரு ஞானி பேசுகிறான். அந்த ஞானி என்ன பேசுறான்? உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்குள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறது. So your heart is the place from where the springs of life flows.
ஆமென். உன் இருதயத்திலிருந்து தான் ஜீவ ஊற்று புறப்படுகிறது. உன் வாழ்க்கையிலே, உன் வேலையிலே, உன் வியாபாரத்திலே, உன் குடும்பத்திலே, உன்னுடைய கம்யூனிட்டியில, உன்னுடைய சொசைட்டியில, உன்னுடைய பட்டணத்தில, உன்னுடைய கிராமத்தில, உன் ஆலயத்தில, உன்னுடைய எல்லையிலே ஜீவ ஊற்று உன்னிலிருந்து புறப்பட வேண்டுமானால் உன்னுடைய இருதயத்தை சகல காவலோடும் நீ காத்துக்கொள்ள வேண்டும். அஜாக்கிரதையாய் உன்னுடைய இருதயத்தை நீ வைத்துக் கொள்ளுவாயானால் அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படாது, அந்த ஊற்று தடைப்பட்டு போகும். ஒவ்வொரு இருதயத்துக்குள் ஜீவ ஊற்று கர்த்தர் வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒவ்வொரு இருதயத்துக்குள் கர்த்தர் ஜீவ ஊற்றை வைத்திருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய ஜீவாதிபதி அங்கேதான் இருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு அங்கேதான் இருக்கிறார். நம்முடைய உள்ளான மனிதனிலே தான் நம் கர்த்தர் வாழுகிறார். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தர் நம்முடைய ஆவியிலே தான் வாழுகிறார். அதுதான் நம்முடைய இருதயம். வழங்குதா உங்களுக்கு? அல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? வேதம் சொல்லுகிறது உங்களுடைய உள்ளான மனிதனிலே கர்த்தர் வாழுகிறார். அப்போ அதை நீங்க ஜாக்கிரதையாய் காத்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த ஃப்ளோ ஆஃப் காட், ஃப்ளோ ஆஃப் லைஃப், ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் லைஃப் அதிலிருந்து வராது. அது வராத பட்சத்திலே உன் வாழ்க்கையிலே நீ ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது. உன் வாழ்க்கையிலே பல கோணலான பல தொந்தரவுகளை, பல பிரச்சனைகளை, பல போராட்டங்களை, பல உபத்திரவங்களை நீ சந்திக்க நேரிடும். அப்போ இருதயத்தை எவ்வளவு காவலாய் காத்து கொள்ளுகிறீர்களோ அவ்வளவு ஞானி நீங்க என்பதை சாலமோன் ஞானிங்க எடுத்து காட்டுகிறார்.